எப்படி நாங்கள் துரைத்து போயிருப்போம். காலத்தை ஆடியொன்று எங்களுக்கு புதிது கிடையாது, வேறுகளை தருவது எங்களுக்கு ஒன்று புதிது கிடையாது. ஆனால் நான் புதிதாக பார்த்தோம், ஒரு சமுதாயத்தின் புள்ளிகளை பார்த்தோம், மானங்கட்டவர்களை பார்த்தோம், காட்டி கொடுக்கிற கேள்வகுணத்தை பார்த்தோம். ஆனால் நேற்று விரோதியாக அதிகாரிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் கை குடிக்க இருக்கிறோம். இது அவர் செய்வ ஜனநாயக கடமை. அவர் அடிப்பாரு, நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்வார்கள். நீ என்ன செய்தாய்? பூமி அடிபட்ட போது, அவன் அழுத போது, ரத்தம் சிந்திய போது நீ என்ன செய்தாய்? இந்த அல்லா கேட்கும் பொழுது ஆமா இந்த வீட்டை ஒழிஞ்சிருக்கான், மாமா இந்த வீட்டை ஒழிஞ்சிருக்கான், என்னடா மக்களையில கூட்டிட்டு போனா மானங்கிட்ட போயிடலாம். என்னடா நீட்டான் போய் வேலைகளை தங்குண்டா நாரே கட்டி அல்லாஹுடைய சூழலை இழிவுபடுத்திய இது அயோக்கியன் சார்பாசியுடைய திரைப்படத்தை மத்திய அரசாங்கம் யூடியூப்ல தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி போய் வேலைகளை தங்கா. மாமா இங்க ஒழிஞ்சிருக்கான் பிடிக்கணும், மாமா இங்க ஒழிஞ்சுதான் பிடிக்கணும். ஏண்டா ஏன் மானக்கரான காரியம் சௌகீரா நெஞ்சைதான் கைக்கிட்டா நெஞ்சை கை வைக்கும் போது உனக்கு இதயம் காணி பாரு, நான் காமிட்டு போய் யாரை பாரு, இதை வந்தா சவால் செய்கிற சவாலா என்று பார். அனைத்து வெளியிலே வெறிபிடித்த மாமிச பிண்டங்கள், மாமிச திண்டிகள், பணம் வெளிநாட்டு வருகிற கொட்டுவரை வைத்து திங்க முடியாமல் கொடுத்து போய் பத்திரிகையாளருக்கும் கொடுத்து விட்டு நெய்து கிடைச்சா ஒரு 2000 பொம்மையில வச்சு விட்டு அவன் மேல சங்கம் இவன் மேல சங்கம் ஓஹோ எங்காவது படிச்சீங்க. நான் முஸ்லீமுடைய சேவையாதை மைக்கு போட்டு அட பாடுகிறார், எங்கேயாவது படிச்சீங்க? இதுக்கிட்ட அல்லா எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் என்று கேட்டால் முஸ்லீமின் சேவையாதை நாங்கள் மைக்கு போட்டு மாநகரத்தை கிடந்தவர் சொல்வதற்காக அல்லாட்ட போய் சொல்லுங்களா? நாங்கள் உங்களுக்கு என்ன பார்த்துவோம்னா நாங்கள் தகுதி சொன்னங்காலையில் காட்டி விட்டியா உங்களை தர தகுதி யாரும் பிராண்டே கிடையாதா? ஏன் அல்லா உங்களை கவர்ல எழுப்போன்னு அப்ப கிரீன் கார்டெல்லாம் காட்டி சொல்ல போறா? யாரும் உறுதி கிடையாது. அங்க ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போறாங்க. நபித்தோழர்கள் சொன்னார்கள், இதோ இவர் சொர்க்கவாதிகள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இது போன்ற சொல்வதற்கு அனுமதி கொடுப்பது யார் என்று தெரிவிக்கிறார்கள். அவர் சொர்க்கவாதி நரகவாதி என்று உங்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொன்னார்கள். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் சொல்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்கிறேன், நபிவழி திருமணம் நடத்த வேண்டும் என்று சொல்கிறேன், வரதட்சணை கூடாது என்கிறேன், வட்டி கூடாது என்கிறேன், இணை வைக்க கூடாது என்கிறேன், பாத்திகா மௌலிது கூடாது என்கிறேன், என்னை கொள்வதற்கு கலந்தீராய் என்று சொன்னால் நீ என்ன கூட்டம்? இவங்க கூட்டம் அலி பரிசம், இவங்க கூட்டமா? அது ஜூலிஸ், அது ஜூலிஸ். உங்கள்கிட்ட வையத்து வாங்குமா? உங்கள்கிட்ட வையத்து வாங்குமா? நாங்க பையன் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிந்தது. அதற்கு பிறகு இந்த சமூகம் பையத்து வாங்கும். ஒரு இறுதி காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் மஹதி இமாம் தோன்றுவார்கள், புராதான் பகுதியிலே தோன்றுவார்கள், கருப்பு நிற பொறியேந்தி போராடுவார்கள், பாத்திமான் வெளித்தோன்றலார்கள், பூமியில எங்கிருந்தாலும் தவறு சென்றாலும் நீங்கள் பையத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி காலம் வரும் என்று சொன்னான். அங்கே சென்று பையத்தை வாங்குவோம். அன்றைக்கு நாட்டின் எல்லைகளை நாம் கலந்துவோம். அல்லாஹ்வுடைய தூதரை உத்தரவு சொன்ன அவை செய்வோம். ஏன் இந்த வெறி தேவைகளுக்கு இளைஞர்களை வன்முறை பாதைகளை அழைத்து செல்கிறான். யாராவது இளைஞர் சொல்லட்டும், கம்பெனி கட்டியது கட்டேடு என்று நான் எந்தக்காரர் போதிருந்தால் இந்த இளைஞர் அதே கம்பெனி கட்டை கொண்டு அடிக்கட்டும். நான் அதிகாரத்தை பற்றி பேசி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சேர்த்தார்கள் அனுப்பி வைத்திருக்கிறேன். நான் அதிகாரத்தை உணவை கூட்டி ஆயிரக்கணக்கான பெண்களை அவரை கொண்டு அவர் ரோட்டை நிறுத்தி வைத்திருக்கிறேன். வன்முறை என்ற வார்த்தைக்கு பொருந்தையாளன் 3/10/2004 நான் முன்னாள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக இருந்தபோது அலுவலகத்தோடு என்னை புயலி தாக்குதல் நடத்திவிட்டு சொல்கிறான். இவர் வன்முறையை தடுக்கலாம். மானம் கட்டவரை மறுமை நாளில் உங்களுக்கு எனக்கும் வழக்கு இருக்கிறது. வழக்கு உண்டு. அந்த நம் ஜமாத் வராது. அல்லாஹ்வுடைய ஜமாத் வாரங்கள் வருவார்கள். சாரை சாரையாக வருவார்கள். எவனும் எவனுக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. கொண்டாட்டி கொடுத்திருக்கோ நண்பன் நண்பனுக்கோ எந்த ஒரு ஆர்ப்பாவும் புரிதல் ஆர்ப்பாவை சுபத்த முடியாத நாளில் அல்லாஹ்வுடைய வாரங்கள் மட்டும் இருப்பார்கள். ஜமாத் ஓடும். எனக்கு ஆயுதத்தை தூக்கி ரத்தம் ஓட்ட முயற்சி செய்தாயே
நேரடியாக பொருளாதாரத்தை கொண்டு வாழ்த்துகிறாரோ அவனை புத்தித்து விட்டு ரத்தத்தை ஓட்ட வைத்தாய் என்று சொன்னால் உன் இறைவனின் பிடி கலைஞர் என்பதை பயந்துகொள். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். காவல்துறை அடிப்பதோ வழக்கு போதோ பிரச்சனை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை சொன்னால் என் உயிரின் மேலாக அவர்களை நேசிக்காத உண்மையான முஸ்லீமாக சொல்லப்படுது. அவங்களை அடித்தாடி எங்களுக்கு வழி அல்ல. வழியை வாங்கிக் கொண்டு கோஷம் போட்டுக் கொண்டு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தோம் பெண்கள் உள்பட. ஆனால் அதையெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன். அதையெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் எங்களை பார்த்து சந்தர்ப்பத்தை பார்த்து இயக்கத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் சாலை சாலையாக இளைஞர்கள் உள்ளமுக்கிய இளைஞர்கள் இந்த கோபத்தின் காரணமாக சந்தர்ப்பம் பார்த்து அதிகாரத்தில் மனு கொடுக்கிறார்கள். இவர்கள் பயங்கரவாதத்தை தூண்டுகிறார்கள். இளைஞர்கள் திகைத்திருக்கிறார்கள். கடும் நடவடிக்கை வேண்டும் என்று சொன்னது ராமகோபாலன் அல்ல, அதுவாணி அல்ல, சிடி ராதாகிருஷ்ணன் அல்ல. நாளையாக இல்லா என்ற கொள்கையை சொல்லி உலகம் ஒன்றும் தௌஹீது மாத்திரையை தடைவித்தலை விஷத்தை கொடுத்து வளர்க்க இந்த விஷ ஜமாத்தினர் தான் பெட்டி கொடுத்தார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வேதனை தாங்க முடியாது. மண்டபத்தில் அடிபட்டு பெண்கள் வந்து வழிதான் அந்த அழுதவாறு நீ ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும். முஸ்லிம்கள் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். அதே நேரத்தில் தவறு யார் செய்தாலும் காவல்துறை செய்தாலும் நாங்கள் உதவாத்தோம் என்று சொல்லியிருந்தால் உனக்கு 1000 முறை தவறு சொல்லுவோம். உனக்காக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். சந்தர்ப்பம் பார்த்து நசுக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு எவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் செய்கிறார்கள் பாருங்கள். இவன் என்ன ரத்தத்தை நம்புகிறார்கள் எங்களை கொண்டும் புரியவில்லை. ஆனபோதும் சொல்கிறேன், அத்தி அல்லாஹு நேர்மல் வக்கீல் அல்லாஹ்வே எங்களுக்கு போராடும் அவன்தான் எங்கள் பாதுகாவல் என்பதை ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டால் எங்கள் போராட்டங்கள் அறிவித்து வைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு 9 பேரை கொண்டே துவங்கி இன்னைக்கு 9 மாவட்டங்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால் பறந்து விரிந்த ஆறுமரத்தை கொண்டு அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மரத்தினுடைய பலன்களை பருகுகிறார்கள். நிழலிலே சந்தோஷம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் இயன்றவை சமூக பணியை செய்யணும். எங்களை நீங்கள் மோதி பார்க்க வேண்டாம். உங்களுடைய குரான் எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் நட்பு எங்களுக்கு தேவையில்லை. மூவை என்ற சகோதர பாசம் உண்டு என்று சொன்னால் சலாத்தை பரிமாறிக்கொள்ளும், அதோடு நிறுத்திக் கொள்ளும். ஆனால் தேவையில்லாமல் பொறாமையின் காரணமாக நீ எனக்கு இறக்க வேண்டிய அன்றைக்கு கன்றின் ஊர்ல போய் சென்று காய்ச்சல் பரவுகிறது என்று சொல்லி ஊர் அரசாங்கம் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான பலி, சென்று காய்ச்சல் பலி. ஆனால் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அந்த வாட்டத்தை சுத்தம் செய்ய சாக்கடை சுத்தம் செய்ய வேண்டும், பன்றிகளை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தி நீ நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தல? ஏன் நடத்தவில்லை? நான் நடத்திய சரியாக உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் பொறாமை ஏற்படுத்திய காரணமாக செயல்பாடுகளை சேவைகளை நிறுத்த முடியாமல் சந்தர்ப்பம் பார்த்து பின்புறமாக ஈட்டியை கொண்டு பின்புறம் குத்துகின்ற முனாஃபிக்கீன்களாக மாறினார்கள். நயவஞ்சகத்தனம், நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் இல்லாமல் இருக்கிறது. இவர்கள் மற்றவையெல்லாம் நயவஞ்சகன் என்று சொல்வார்கள். யார் நயவஞ்சகன்? யார் நயவஞ்சகன்? சமூகம் அடையாளம் என்றிருக்கிறது. சமூகம் அடையாளம் என்றிருக்கிறது. நாங்கள் நயவஞ்சகன் அல்ல. எதுவாக நாம் நேரடியாக நேருக்கு நேர்தான். அவன் பின்புறமாக குத்துக்கிற வேலை, காட்டி கொடுக்கிற வேலை, அந்த காலத்து போய் அந்நூலத்தை போட்டால் அந்த அதிகமான காரியத்தை நாங்கள் செய்ய போவதும் கிடையாது. சமூகமே எழுத்து பெற வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நாங்களுடைய சொந்த கதை சோக கதையை பேசி முடித்துவிடவே அதற்கு ஒரு சமூக எழுச்சியின் வாழ்வர்கள். இந்த சமூகத்தின் எழுச்சி என்பது உறங்கி கிடக்கிற சமுதாயத்தை, உடைந்து கிடக்கிற சமுதாயத்தை இந்த மார்க்கத்தின்பால் சமுதாயத்தின் நன்மையின்பால் ஒன்றிணைத்து அழைப்பதற்காக ஏற்படுத்துகிற இந்த சமூக எழுச்சி கூட்டம் சமீப காலமாக முஸ்லிம்கள் மீது உலக அளவிலே தொடுக்கப்படுகிற தாக்குதல்களை பற்றி, இந்திய அளவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானங்களை பற்றி அதை நாம் இந்த மேலையின் வாயிலாக மக்களுக்கு பகிர்ந்து கொண்டதோடு பெற வேண்டிய படிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக நான் அந்த தலைப்புகளை பேச ஆசைப்படுகிறேன். என் அருமை சமுதாயமே, முஸ்லிம்கள் அப்பாவிகளாக இருந்த போதும் அவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். ஒரு தவறும் செய்யாத போதும் வன்முறையாளர்களாக சித்தரிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய போதிகளை கொண்டு காண்பிக்கப்படுவார்கள்.
இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே தீவிரவாதத்தை மட்டும் பலப்படும் போதே காண்பிக்கிறார்கள். இஸ்லாம் நாடு உலக நாடு எல்லாமே, எந்த நாடு அமெரிக்காவுடைய தொழிலாளர்கள் அந்த நாட்டை தவிர அனைத்து நாடுகளும் தீவிரவாதம் இருப்பதை கொண்டு காண்பிப்பார்கள். ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே நேற்றுடன் என் தோழனாக பழைய சங்கர் இன்றைக்கு சந்தேக பார்வையை பார்க்கிறான். என் தோழர் அந்தோடி இன்னைக்கு அதிசய பார்வையை பார்க்கிறான். காரணம் என்ன? மீடியா உலகம், ஊடக உலகம் முஸ்லிம்களை தவறாக தொடர்ந்து சித்தரித்து வருகிறது. பற்றாக்குறைக்கு இன்றைக்கு திரைப்படங்கள் வேறு படையெடுத்து வருகின்றன. முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டினால் மட்டும்தான் இவர்களுக்கு திரைப்படம் எடுக்க முடியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தெரியுமா, துப்பாக்கி திரைப்படம் நடந்த போது முஸ்லிம் இளைஞர்களை அந்த நாட்டம் இருக்க நடிகன் விஜயகாந்த் சுருவதை போட்டு காட்டி வரும் பொழுது துருக்கண கொள்ளுங்க எந்த அளவுக்கு வெளியூட்டப்பட்டிருக்கிறது. துடுப்பனை கொள்ளு என்று சுட சொல்லி காட்சிகளை அமைத்து அந்த காட்சி மூலமாக ஆன்டி முஸ்லிம் தாட், முஸ்லிம் விரோத சிந்தனைகளை, எதிர் சிந்தனைகளை உருவாக்கி முஸ்லிம் என்றாலே கொல்லப்பட வேண்டிய என்ற நிலைக்கு அவன் மனதிலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறான். அது சினிமா துறையின் தாக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த நாட்டு அநேக முதலமைச்சர்கள் இந்த நாடு பத்திரிகை விரும்பமாக தெரியுமா? அவர்கள் செய்த சேவை மூலமாக அல்ல, சினிமா துறையின் மூலமாக மட்டுமே. கருணாநிதி கதைவசனம் எழுதிய முதல்வரானவர், எம் ஜி ராமச்சந்திரன் சினிமா மூலமாக முதல்வரானவர், இன்றைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சினிமா துறை மூலமே அறிமுகமானவர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சினிமா மூலம் அறிமுகமானார். அவர் பல சுதந்திர போராட்டத்தில் கலந்திருக்கிறார். பெரிய ஜாதி அவர். அதை சினிமா துறை மூலமாக நாட்டை ஆளுகிறவர்களை வேகமாக கொண்டு வர முடியும். விழாவாளிகளை கொல்லப்பட்ட மகாத்மா காந்தி இழந்து வந்து இன்றைக்கு தமிழகத்தில் போட்டி போட்டால் ஒழிய சினிமா தான் ஆட்சிக்கு வர முடியும். காந்தியை பார்த்து சொல்லுவாங்க, அது காந்தி காலம், நீ அங்கே போய் படுத்துக்க, பிர்லா மாளிகளை படுத்துக்கொள், இங்கே படுத்து வேண்டாது, நாங்கள் வந்திருப்பதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம், காந்தி காலம் முடிந்து விட்டது. காந்திக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு சினிமா தான் ஆட்சியை அமர்கின்ற அளவுக்கு மீடியாவுடைய தாக்கம் இருக்கிறது. ஆகவேதான் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய சமூகமும் திரைப்படங்களை இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கின்ற பொழுது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடாது. காரணம், முஸ்லிம் அல்லாதவர்களின் மனத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளை போன்று சித்தரிக்கப்படுகிறது. கோரமான காட்சிகளை காட்டுகின்ற பொழுது தாடி வைத்தவன் தொலைபாய் கட்சியின் பின்னாடி அனுமதி குரானுடைய வசனங்களை வரை எழுதி போடுகின்றார்கள். இதையெல்லாம் போது என்ன சொல்கிறது? இஸ்லாம் ஜிகாத் என்ற பெயரான பயங்கரமான கொள்ளைகளை செய்ய சொல்கிறது என்பதை காட்டுவதற்காக, முஸ்லிம்கள் மீது கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு நிலையை தொடர்ந்து செய்து வருகிறார்களே, அதை அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் தடுக்கவில்லை. அரசாங்கத்தில் இந்த மனிதனும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், அதை பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் அந்த மதத்தை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு சட்ட ஒழுங்குக்கு பங்கம் ஏற்படும் என்று சொன்னால் அதை தடை செய்கின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு உண்டு என்று சட்டம் இருக்கிறது. அதை சினிமா துறையிலே சென்சார் துறை என்று சொல்லக்கூடிய தணிக்கை துறை முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டுகின்ற பொழுது அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்தியா போன்ற நாட்டிலே இந்தியா பலகீனம் அடையாமல் தேசிய ஒருமைப்பாடு, மத நல்லிணக்க ஒருமைப்பாடு பலம் பொருந்திய வல்லரசாக மாற வேண்டும் என்று சொன்னார். இந்தியாவை முதலிலே துடைக்க வேண்டியது மத துவேஷம், மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போதான் தேசிய ஒருமைப்பாடு ஏற்படும், உள்நாட்டு கலவரங்கள் குறையும், நாட்டில் முழுமையான பலம் பெறும், இந்தியா உள்கட்டமைப்பை பலப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு வேண்டுமென்ற இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குறைப்பதற்காக வந்தவையாகும் ஆரிய கூட்டங்கள் திரையுலகின் மூலமாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து ஒருமைப்பாடாக இந்தியா இருந்தால் இந்துத்துவ சக்திகள் ஆள முடியாது என்கிற காரணத்தினால் இந்துக்களின் ஓட்டுகளை பிரிக்க வேண்டுவதற்காக திட்டப்பட்டு திரைக்குள்ளே விஜய் இறக்கியிருக்கிறார். விஜய் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கும் என்பதை எல்லா பத்திரிகைகளும் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். 5 லட்சம் ரூபாய் பாரதிய ஜனதாவுக்கு நன்கொடை கொடுத்தவன் தேர்தலின் போது எனக்கு பிடித்த தேசிய கட்சி பாரதிய ஜனதா என்று சொன்னான். அதை விஜய் போன்று இளைஞர்களை கைவசம் வைத்திருக்க நடிகரை வைத்து முஸ்லிம்களின் துவேஷத்தை பரப்பினார். ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் ஆன்டி இஸ்லாமிய சிந்தனைக்கு வருவார்கள். அதை கொண்டு ஓட்டு அறுவடை செய்யலாம் என்ற திட்டத்தோடு விஜயுடைய தகப்பனும் சேர்ந்து சதித்திட்டம் செய்ததுதான் இது. இதில் நீங்கள் எந்த சந்தேகம் கொள்ள வேண்டாம். பாரதிய ஜனதா இப்பொழுது சினிமா துறையை ஆட்களை எடுத்துக் கொண்டு வருகிறது. இந்துத்துவ சக்திகளை திராவிட பூமியில பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் போன்ற திராவிட இயக்க தலைவர்கள் பண்படுத்திய மண்ணை தாழ்படுத்துவதற்கு சினிமா துறையிலிருந்து தேர்ந்தெடுத்தாலே ஒழிய
வேறு எந்த முறையும் கொண்டு எடுக்க முடியாத இந்த காரணத்தால் பாரதிய ஜனதா சினிமா துறைக்குள்ளே நுழைந்து உதவி போன்ற சிமிலியான சொற்களை எடுத்து வைத்து இப்பொழுது இந்துத்துவ சக்திகள் முஸ்லிம் விரோத போக்கினை மக்களிடத்திலே பரப்பி வருகிறது. இது தமிழகம் போன்ற திராவிட பாரம்பரியம் மிக்க சமூக நல்லிணக்கம் தேடுகின்ற இந்த தமிழகத்திற்கு ஏற்புடையதல்ல. காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் சிறந்த நல்லிணக்கத்தை பணியும் அதிகாரிகள் உண்டு. இந்த அதிகாரிகள் இதனுடைய ஆணிகளை கண்டறிந்து இஸ்லாமிய இயக்கங்கள் குழந்தைகளின் எதிர்ப்பை முறையாக பதிய வைத்து அந்த படத்தில் பதியப்பட்டிருக்கிற காட்சிகளை, இஸ்லாமிய விரோத காட்சிகளை, தீவிரவாதம் காட்டுகின்ற காட்சிகளை அகற்றி தமிழக அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதோடு அடுத்தபடியாக உலகளவில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனை. பாலஸ்தீனம் குண்டுமலைகளுக்கு நடுவே பாலஸ்தீன குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காலை 8 வயதெல்லாம் என் தாய்மாக தன் குழந்தைகளை குளிப்பாட்டி என்னை தேர்த்து தடை செய்து முத்தமிட்டு பள்ளிக்கூட புத்தகங்களை பயிரை வைத்துக் கொண்டு ஆட்டோக்குள்ளே திரித்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார் என் தாய். ஆனால் அங்கே பாலஸ்தீனத்து குழந்தைகளை 8 வயது குழந்தையை கையில கன்னத்திலே முத்தமிட்டு கையில கத்தரை தூக்கி கொடுத்து இஸ்ரேலை ராணுவத்தை அடித்து விட்டு வா, இல்லை அங்கே மன்னித்துவிடு, உன் தாய் கடைசி அவருக்கு முத்தமிட வருவேன் என்று சொல்லி அனுப்புகின்ற கோரநிலைக்கு என் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. பச்சை குழந்தைக்கு கை துப்பாக்கி தருகிறது, பச்சை குழந்தைக்கு பீரங்கி வண்டி தருகிறது, நோட்டு புத்தகம் அதை சுமக்கின்ற பைகளும் அந்த குழந்தை கையில் இல்லை. இதற்கு காரணம் என்ன? சொந்த தேசத்தை தான் வாழ்ந்த வீட்டையே அபகரித்து வைத்திருக்கிறான் இஸ்ரேலிய ராணுவம். இஸ்ரேலிய ராணுவத்தின் 46% 35% நிலப்பரப்பை இஸ்ரேலிய ராணுவம் அபகரித்து வைத்திருக்கிறது. அவன் குடியிருக்க வீட்டை அபகரித்து வைத்துவிட்டு அவனை அடிமை என்று சொல்கிறான். சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்வார் என்று சொல்வார்களே, அந்த அகதிகள் முகாமாக பாலஸ்தீனம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. ஹிலாரி கிளின்டன் சொல்லுகின்ற பொழுது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் சொல்லுகிறார், உலக நாடு இஸ்ரேலுடைய அராஜகத்தை கண்டிக்க வேண்டுமா? இதை சொல்வது யார்? அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் சொல்லுகிறார், உலக நாடுகள் இஸ்ரேலிய ராணுவத்தை கண்டித்து பதக்கத்தை தணிக்க வேண்டும். சொல்வது யார்? அமெரிக்கா. அமெரிக்கா இஸ்ரேலுடைய யார்? ஹிலாரி கிளின்டன் முதலை கண்ணீர் வடிக்கிறார். இஸ்ரேல் ராணுவம் என்று சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய துப்பாக்கியாக செயல்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல் என்று உலகமே சொல்கின்ற பொழுது ஹிலாரி கிளின்டன் சொல்லுகிறார், இஸ்ரேலை கண்டித்து பதக்கத்தை தணிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்தில் ஏமாற்று வார்த்தைகளை பேசுகிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த வார்த்தையை சொல்கிறார், இருந்தபோதும் இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எந்த நடவடிக்கையும் என்று சொன்னால் அங்கேதான் பொருள்படுகிறது. எந்த நடவடிக்கை என்று சொன்னால் குழந்தை தூங்குகின்ற தொட்டி என்று சொன்னால் குண்டுகளை போடு என்று சொல்கிற மானங்கெட்ட இஸ்ரேலிய ராணுவத்திற்கு, மனிதனிடம் இல்லாத இஸ்ரேல் ராணுவத்திற்கு அந்த வார்த்தைகள் ஒன்றும் பெரிதல்ல. குழந்தைகளை கொண்டு குவிக்கிற மாதாவிட செயலை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது. உலகில் எங்கே ஒரு மூலையில் நடப்பதாக மக்கள் வழக்கம் போல் அன்றாட வாழ்வில் ஈடுபடுகிறார்கள். பாலஸ்தீனத்தில் குண்டுமலை குடிந்தால் எனக்கு என்ன? என் வீட்டில் தொலைக்காட்சி ஓடுகிறது, நாடகம் ஓடுகிறது, எனக்கு ஒன்றும் கவலை என்று சொல்வதை போன்று மக்கள் சுகமாக வீடுகளில் இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தனக்கு எதை நன்மை என்று நாடுகிறான் அவனை பிறருக்கும் நாடாதவரை உண்மையான முஸ்லீமாக முடியாது. அதே போன்று ஒரு முஸ்லீமின் கண்ணிலே ஒரு கண்ணில் நீர் வழிந்தால், துன்பம் ஏற்பட்டால் மற்றொரு கண்ணில் வேதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். தந்தை குழந்தையை தூக்கிக் கொண்டு கபலை அடக்கம் செய்வதற்கு முன்பாக கடைசி முத்தம் செலுத்துகின்ற காட்சி ஒன்று போலும். நெஞ்சங்கள் பகர வைக்கும், உணவு உள்ளே போகாது. கண்ணியோடு ஒரு பாவம் செய்தால் பச்சை குழந்தைகளை குண்டுமலை போட்டுக் கொள்கிறார். ஏன் குண்டு கொள்கிறது என்பதை கூட காரணம் தெரியாத குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகம் ஆலோசனத்தில் தான் நடக்கிறது. எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டில் மத்தியானம் நெய்ச்சோறும் கரையும் சிறப்பாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ், என் மனைவி கையில என்ன மனம் தெரியுமா, கொண்டாட்டி கையை மோந்து பார்த்துக் கொண்டே படுக்க விட்டான். பாலஸ்தீனத்துக்காரன் அவன் மனைவிடத்தில் போய் குழந்தை குண்டு சதையாக கிட்டப்பட்டு இரத்தக்காலாக தூக்கிக் கொண்டு அந்த இரத்த கையை கொண்டு தன் மனைவிடத்திலே காட்டுகிறான். உன் குழந்தையின் ரத்தம் என்று காட்டுகிறான். இவன் கரித்தோடு தின்னுவிட்டு கொண்டாட்டி கையை மோந்து பார்த்து என்ன மனம் சுகமானவில்லை, உங்க அப்பனுக்கு இருக்கே 2 பொருட்கள் உங்க அம்மாவுக்கு போடணும் அப்படின்னு, உன் கைக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது இதுக்கு 2 பவுன் போடணும் உங்க அம்மாவுக்கு.
அல்லாஹ் நிலையங்களே, என்னப்பா பாலஸ்தீனத்துல குண்டு போட்டா நம்ம சத்தம் போட்டா என்னப்பா நடக்கும் அப்படிதானே எல்லாம் கேட்கிறோம். நம்ம சத்தம் போட்டா பாலஸ்தீன குண்டு போட்டு நிறுத்தப்படுமா? நிறுத்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தி சாந்தாஸ்லி என்ற அயோக்கியன் படம் எடுத்த போது லிபியாவை அமெரிக்க சூழலும் தளர்க்கப்பட்டது. பெங்காசில பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பெண்கள் அமெரிக்க தூதரகத்தை ஓட விரட்டினார்கள். சென்னை அமெரிக்க தூதரகத்தை தாவலுக்கா தோழர்கள் போராட்டம் நடத்தி விலக்கி அளித்தார்கள். சவுதி ஜமாத் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியது. சுன்னத்து ஜமாத் மக்கள் ஒரு குடையை இணைந்து ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி முஸ்லிம்கள் ஒரு குடையிலே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று பறைசாற்றினார்கள். மனிதநேய மக்கள் முன்னேற்றக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக மண்டை விடைபட்டு அடி வாங்கி ரத்தம் சிந்திவிட்டு வழக்குகளை 79 பேர் மீது வழக்குகளை சந்தித்துக் கொண்டே நிறுத்தி விடுகிறோம். இதன் விளைவாகத்தான் அமெரிக்கா சாந்தாசின் ஒரு வழக்கை பதிவு செய்து ஒரு ஆண்டு காலம் வரை சிறைக்குள்ளே தள்ளியிருக்கிறது. ஆக ஜனநாயக போராட்டங்களுக்கு இன்றைக்கும் மதிப்போண்டு லட்சக்கணக்கான 20 உலகத்திலே 2வது பெரிய சமூகமாக முஸ்லிம் சமூகம் வாழ்கின்ற இந்தியா. இந்த இந்தியா நாட்டு முஸ்லிம்கள் ஓரணியை நின்று பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தால் எப்படி இந்தியாவோட நாடு இஸ்ரேலோடு உறவைக்க துணியும்? நாம் தயாராக இல்லை, நாம் தயாராக கிடையாது. அந்த குழந்தை இறந்தவன் என் குழந்தை பள்ளிக்கூடத்தில் போகிறது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற கூட்டம். அவர் சொந்த வீட்டை இழந்திருக்கிறவன் தான் செய்து கட்டிக் கொண்டிருக்கிற பள்ளி சிறை தடையை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்ற கூட்டமாக மாறுகின்ற காரணத்தினால் அவனது வழியை நான் எப்படி உணர முடியும்? ஆனால் இஸ்லாம் எங்கிருந்தவன் வழியை உணரப்போனது. இந்த சமூகம் அந்த வழியை உணரவில்லை. உணர்ந்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி உண்டு. ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பாவியார் என்னிடத்தை சொன்னார், அன்பர் ரஃபீக் அவர்களே, உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாழ்த்து செய்தியை சொல்கிறேன். பொது வாழ்க்கையிலே கடுமையான சோகங்கள், துன்பங்கள், ஆட்டி தட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சிறை வாழ்க்கை கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வாழ்க்கை உங்களுக்கு போதும், உங்கள் தொண்டர்களுக்கு போதும் என்று சொன்னார். பொது வாழ்க்கையை உங்கள் உள்ளத்தில் சேவை செய்கிற எண்ணம் வருகிறதே, அது கர்த்தர் உங்கள் மீது போற்றுகின்ற போர்வை என்று சொன்னார். அது கர்த்தருடைய போர்வை. அது எல்லோருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்காது. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காத நாய்களை கறி எடுத்து நாய் கழிப்பதை போல கழித்து சந்தோஷமாக வருகிற ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ்வுடைய அடியாரை குண்டுமலை பெய்த ஞாயிற்றுக்கிழமை வீரா மழையா புயலா எதுவாக இருந்தாலும் அணிநிலைக்கக்கூடிய அரசிடத்திலே சத்தியத்தை எடுத்துக் கொள்வது ஜிஹாத் என்ற அடிப்படையில் எந்த நிலையில் இருந்து குரல் கொடுக்கின்றாரே, அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக. இது அல்லாஹ்வுடைய போர்வை இல்லையா? அல்லாஹ்வுடைய போர்வை இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளுக்கு கிடைக்காதா? சுயநலமாய் வாழ்ந்தவரை இந்த தேசம் திரும்பி பார்த்தது கிடையாது, உலகம் திரும்பி பார்த்த கிடையாது. போராளிகளாய் வாழ்ந்தவர்களுக்கு இன்றைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக பெரும் வெகுமதி உண்டு. அது அல்லாஹ் நாடினால் இந்த உலகில் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் மறுமையிலே கிடைக்கும். ஆனவனும் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவரை அவர்கள் மௌத்தாக்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாமல் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வின் பாதையிலே உயிரோடு பிரிகின்ற சுகதாக்கள் என்று அல்லாஹ் வாழ்த்து சொன்னான். ஆகவே ஒரு போராளி இன்றைக்கு அவன் மரணிப்பதில்லை, மக்கள் உள்ளத்திலே வாழ்கிறான். அல்லாஹ்வுடைய நல்பதிவுகளை பதிவு செய்கிற ஏட்டிலே வாழ்கிறார். ஆக எல்லாமே முஸ்லிம்கள் எங்கு செய்யப்பட்டாலும் அதற்காக ஜனநாயக ரீதியிலே குரல் கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் கரங்களை உண்டு சேருங்கள், துணிந்து வாருங்கள். உன் மனைவி தடுக்கத்தான் செய்வார், உன் பிள்ளை தடுக்கத்தான் செய்யும். ஆனால் மறுமை நாளை புரிந்து கொள்ளுங்கள், இந்த மனைவி, இந்த தாய், இந்த பிள்ளை எல்லோரும் நீ சொர்க்கத்தில் போகின்ற பொழுது அவள் உனக்கு தடையாக இருந்தால் நீ என்ன செய்வாய்? மனைவி ஓடி ஒரு தள்ளி விட்டு அதை கைப்பான் பிடிச்சவிட உன்னாலதான் நகரத்துக்கிற பார்த்தோம், நீ ஓடுகிற இடத்துக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் தன் மனைவி சொன்னான், தன் மனைவிமார்களை, தன் பிள்ளைகளை, தாயை, தந்தை எல்லாரும் விட்டு விட்டு ஓடுவான். அவனுக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று ஓடுவானே, அதுதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாம். சண்டலார் அடியெல்லாம் வந்தவர்கள், சண்டலார் அடியெல்லாம் வந்தார்கள். உகது போட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது தன் மனைவியோடு ஜமீனா அடியெல்லாம் வந்தாவோடு மஞ்சத்திலே சாய்ந்திருந்தார்கள். அதிகாலை பொழுது சுபுகுடைய நேரம் வருகிறது, குளிப்பு கவனியான நிலை. சண்டலார் அடியெல்லாம் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உகது போர்க்களத்தை நின்று கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி இங்கு உறவு முடியும் என்று போர்க்களத்துக்கு ஓடினார்கள். போர்க்களத்துக்கு ஓடினார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே சகிதானார்கள். அப்பொழுது வானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். வானவர்கள் சிறகடிக்கிற ஓசையை கேட்டார்கள். அப்பொழுது ஹன்சலாவின் இளைஞர்கள் மனைவிடத்திலே கேட்டார்கள். ஹன்சலாவுடைய மனைவி ஜமீலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே,
என் கணவன் இரவு என்னோடு மஞ்சத்திலே சாய்ந்திருந்தார். அதிகாலை பொழுது வந்தது. குளிப்பு கடமையாக இருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் உனது போக்குவரத்தை அல்லாஹ்வுடைய ரோதிகளோடு போரிட வந்த போது நான் எப்படி உன்னோடு இருக்க முடியும் என்று